உலகில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நேற்றைய தினம் தமிழ்நாடு அரசில் நடந்த எல்லாத்தையும் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறதா இந்த ஷோவோட நோக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ பல உறவுகளை போய் சென்றடையும். நம்ம டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸ் குடும்பம் பெரிதாகும். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. ஒரு சின்ன வேண்டுகோள், வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஏன்னா 10 செக்மெண்ட்ஸ் இருக்குது. ரொம்ப முக்கியமான நியூஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த ஒரே ஒரு ஷோவில் தெரிஞ்சுக்கலாம். மற்ற நியூஸ் சேனலில் ஈவினிங் நியூஸு, மார்னிங் நியூஸு, ஆஃப்டர்நூன் நியூஸு போய் அங்கங்கே அது பிட்ஸ் அண்ட் பீஸாக பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஒரே ஷோ எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ், நம்ம உறவுகள், இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வியூவர்னால் எனக்கு சொல்லுங்கள், எனக்கு சந்தோஷமாக இருக்கும் புது வியூவர் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. நம்முடைய பழைய உறவுகள் எப்போதும் போல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கமெண்ட் அப்படின்றது நம்மளுடைய ஸ்கிரிப்டோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவும். அது எனக்கு ரொம்ப தேவைப்படும். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஷோக்குள்ளே போயிடலாம். முதலாவதாக தலைப்பு செய்திகள். முதல்வர் நேற்று டெல்லிக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்காரு. அதில் 4 கோரிக்கைகள் இருக்குது. இரண்டாவதாக, நெல்லையில் நடந்த ஒரு விழா காலையில் ஒரு மாதிரி ஆரம்பித்து மாலைக்குள்ளே முழுசாக வேறு திசை போயிருக்குங்க. மூணாவதாக, தேர்வில் முறைகேடு பண்ணால் 10 வருஷம் சிறைன்னு ஒரு புது சட்ட முயற்சி வந்திருக்குங்க. நாலாவது, கட்டுமான பொருட்கள் விஷயத்தில் அரசு போட்ட ஒரு தடை உத்தரவுக்கு ஒரு தரப்பு நேரில் நன்றி சொல்லியிருக்கு. ஐந்தாவதாக, ஒரு முன்னாள் அமைச்சர் மேலான 28 கோடி வழக்கில் நீதிமன்றம் ஒரு புது உத்தரவு போட்டிருக்கு. ஆறாவதாக, உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசுக்கு 2 கடுமையான கேள்விகள் வந்திருக்கு. ஒன்றுக்கு இன்னைக்கு மாலைக்குள்ள பதில் சொல்லணும். ஏழாவதாக, டெல்லி நீட் போராட்ட விவகாரத்தில் ஒரு தேசிய அமைப்பே தானா முன்வந்து களத்தில் இறங்கி இருக்கு. எட்டாவதாக, முதல்வரோட நாள் நேற்று முழுக்க கூட்டங்களில் போயிருக்கு. 2 தேசிய ஊடக நிறுவனங்களோட தலைமையே அவர் தேடி வந்திருக்குங்க. 9ஆவதாக, ஒரு நாள் 2 அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறப்போவே கையும் களவுமாக சிக்கியிருக்காங்க. 10ஆவதாக, ஒரு அமைச்சர் தொடர்பாக ஒரு ஆடியோ சர்ச்சை இருந்திருக்கு. நம்ம அதை போர்டில் ஏற்றியிருக்கோங்க. 11ஆவதாக, சிறையில் இருக்கிற ஒரு எம்எல்ஏவை பார்க்க எதிர்க்கட்சி தலைவர் நேரில் போயிருக்காரு. அடடா. 12ஆவது, சென்னையில் 95 வயசு தாத்தா கிட்ட நடந்த ஒரு சம்பவம், ஒரு பழைய போக்சோ வழக்கில் வந்த தீர்ப்பும் போலீஸ் அறிக்கைகளில் இருக்குது. 13ஆவதாக, ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு கடையை அகற்றணும்னு ஒரு கிராமமே ஒன்றா நின்று போராடி இருக்கு. 14ஆவது, விவசாயிகளுக்கு இன்னைக்கே தொடங்குற ஒரு நல்ல செய்தியும் மாணவர்களுக்கு 2 நாளில் முடிய போகிற ஒரு கடைசி தேதியும் இருக்கு. இன்னைக்கு முக்கிய செய்தி 2. 1, மேகதாது விவகாரத்தில் முதல்வர் விஜய் பிரதமர் மோடிக்கு நேரடி கடிதம். அதில் இருக்கிறது 4 கோரிக்கைகள். 2, நெல்லை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா நடந்த சர்ச்சையும் அது முடிஞ்ச விதமும் ஒவ்வொன்றா பார்ப்போம். அடுத்ததாக முக்கிய செய்திகள். ஸோ இன்னைக்கு நான் சொல்ல போகிற பெரிய செய்தி எல்லாமே எழுத்து வடிவத்தில் தான் நடந்திருக்கு. அதில் முதல் கடிதம் சென்னையிலேருந்து டெல்லிக்குங்க. நேற்று காலை குரலில் நான் என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? பாராளுமன்றத்தில் மத்திய அரசு கொடுத்த பதில் நமக்கு சாதகமாக இல்லைன்னு. ஸோ அந்த பதிலுக்கு தமிழக அரசோட எதிர்வினை 24 மணி நேரத்துக்குள்ளே வந்திருக்குங்க. அதுவும் நேராக உச்சத்துக்கு. முதல்வர் விஜய் பிரதமர் மோடிக்கு நேரடியாக ஒரு டிஓ கடிதம், அதாவது டெமி அஃபிஷியல், அதிகாரி வழி இல்லாமல் நேரடியாக அனுப்புகிற முறை கடிதம் எழுதியிருக்காருங்க. இது அரசு வெளியிட்ட அதிகாரப்பூர்வ ஆவணம். ஸோ அதனால் இதில் இருக்க ஒவ்வொரு வரியும் உறுதியான தகவல், ரொம்ப ரொம்ப முக்கியம். கடிதத்தில் 4 கோரிக்கைகள் இருக்குது. 1, ஜூலை 27 அன்னைக்கு ராஜ்யசபாவில் கேள்வி எண் 876க்கு ஜலசக்தி இணையமைச்சர் கொடுத்த பதில், மாநிலங்களுக்கு இடையிலான நீர் பங்கீடு தொடர்பான நிலைநாட்டப்பட்ட சட்ட கோட்பாடுகளை குறிப்பிடாமல் இருக்கிறதால அந்த பதிலை திரும்ப பெறணும் அப்படின்றது. காவிரி நடுவர் மன்ற தீர்ப்புக்கும் 2018 உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கும் இணங்கினா தவிர மேகதாது திட்டத்துக்கு எந்த சட்டப்பூர்வ அல்லது நிர்வாக அனுமதியும் கொடுக்கக்கூடாது என்பது. 3வது, கீழ்நிலை மாநிலங்களோட நீர் அளவு உரிமையும் ஒழுங்கப்படுத்தப்பட்ட நீர் வெளியீட்டு முறை உரிமையும் முழுசா பாதுகாக்கப்படணும் அப்படின்றது. 4, எதிர்காலத்தில் இந்த திட்டத்தை பரிசீலிக்கிறதா இருந்தால் கூட எல்லா கீழ்நிலை மாநில கவலைகளையும் உள்ளடக்கின முழு தொழில்நுட்ப மற்றும் சட்ட ஆய்வுக்கு அப்புறம் தான் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ கடிதத்தில் ஒரு வரி இருக்குங்க. காவேரி வெறும் நீர் ஆதாரம் அல்ல, தென்னிந்திய கோடிக்கணக்கான விவசாயிகளின் உயிர் நாடி. ஸோ இந்த வரி தான் இந்த கடிதத்தோட மொத்த உணர்வு. விவசாயிக பெருமக்களே, இந்த வீடியோ மூலிமா எத்தனை விவசாயி பாருங்கன்னு தெரில, நம்ம முதல்வர் எழுதின கடிதம் இது. ஸோ இது ஏன் நான் முக்கிய செய்தியாக வச்சுருக்கேன்னா, நேற்று வரைக்கும் இது அமைச்சர்கள் பேசுகிற அளவில், பத்திரிகை செய்தி அளவில் இருந்த விஷயம் இன்னைக்கு இது முதல்வர் கையெழுத்தில் பிரதமரோட மேஜைக்கே போயிருக்கிற அதிகாரப்பூர்வ ஆவணமாக மாறி இருக்க உறவுகளே. ஸோ ஆகஸ்ட் 3 அன்னைக்கு கர்நாடகா முதல்வரோட நடக்க போகிற பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி
தமிழகத்தோட சட்ட நிலைப்பாட்டை மத்திய அரசு கிட்ட எழுத்துல பதிவு பண்ணி வச்சிருக்காரு நம்மளுடைய முதல்வர். பேச்சுவார்த்தை மேஜைக்கு போகிறதுக்கு முன்னாடி கையை பலப்படுத்திக்கிற நகர்வு தான் இது. ஸோ இதே விவகாரத்தில் இன்னும் 2 எதிர்வினைகளும் நேற்று வந்திருக்குங்க. மத்திய இணையமைச்சர் ராஜ்பூஷன் சௌத்ரி கொடுத்த அந்த பாராளுமன்ற பதிலுக்கு அது பிஎம்கே எம்பி அன்புமணி கேட்ட கேள்விக்கு வந்த பதில். ஓகேங்களா? ஸோ அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலையும் மத்திய அரசோட இந்த நிலைப்பாட்டை எக்ஸ் தளத்தில் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஸோ அர்த்தம் என்ன? மேகதாது விஷயத்தில் தமிழ்நாட்டுக்குள்ள கட்சி பேதம் இல்லாமல் ஒரே குரல் எழும்புது. அதே நேரத்தில் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தோட துணைக்குழு அடுத்த 15 நாட்களுக்கு 3500க்கான அழிநீர் திறக்க பரிந்துரை பண்ணியிருக்குன்னு ஒரு ஊடக தகவலும் வந்திருக்கு. ஸோ இது ஆணைய அளவில் உறுதியானதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஆகஸ்ட் 3 சந்திப்புக்கு இன்னும் 5 நாள். அன்னைக்கு என்ன நடக்குதுன்னு மறுநாள் காலை குரலில் நான் உங்களுக்கு முழுசாக சொல்கிறேன் உறவுகளே. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்த முக்கிய செய்தி, நெல்லை பட்டமளிப்பு விழா. காலையில் சர்ச்சை, மாலையில் தீர்வு. ஸோ நெல்லை இங்கே பார்த்தீங்கன்னா பிரச்சனை எழுத்து சம்மந்தப்பட்டது தான். நிகழ்ச்சி வரிசை பட்டியலில் தமிழ்தாய் வாழ்த்து எங்கே இருந்துச்சுங்கிறது தான் தீப்பொறியங்க. நடந்தது என்ன? மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தோட 33வது பட்டமளிப்பு விழா நேற்று நடந்ததுங்க. நிகழ்ச்சி வரிசையில் தமிழ்தாய் வாழ்த்து 3ஆவதா, அப்புறம் வந்தே மாதரம் தேசிய கீதத்துக்கு அப்புறமா வச்சிருந்ததால சர்ச்சை வெடித்தது. தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து தான் தொடக்கம்ங்கிறது நடைமுறை. ஸோ அதை மாற்றி வச்சது ஏங்கிற கேள்வி எழுந்திருக்குங்க. இதை கண்டித்து உயர்கல்வி அமைச்சர் விஸ்வநாதன் விழாவையே புறக்கணிச்சிருக்காரு. விழாவுக்கு டிஜிபியும் வரலன்னு ஒரு ஊடக தகவலும் இருக்குது. அது அதிகாரப்பூர்வமாக உறுதியாகலைங்க. அதனால் அந்த தகவல் அளவில் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அமைச்சர் இல்லாத நிலையில் ஆளுநர் அர்லேக்கர் மட்டும் விழாவில் கலந்துக்கிட்டாரு. அப்புறம் நடந்தது தான் இந்த நாளோட உணர்ச்சிகரமான ஒரு பகுதிங்க. முனைவர் பட்டம் பெற வந்தவங்களை ஒரு பகுதியினருக்கு மட்டும் ஆளுநர் நேரடியாக பட்டம் கொடுப்பார்னு முதல்ல அறிவித்ததால் மேடை ஏற காத்திருந்த பல மாணவிகள் கண்ணீர் விட்டு அழுதாங்க. ஸோ வருஷ கணக்காக படித்து குடும்பத்தோடு மேடையில் ஏறி பட்டம் வாங்குகிற அந்த ஒரு நிமிஷத்துக்காக காத்திருந்தவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய ஏமாற்றம் நினச்சி பாருங்கள் உறவுகளே. ஆனால் கதை அங்கே முடியலை. மாணவர்களோட வேதனையும் எதிர்ப்பும் பெருசான நிலையில் ஆளுநர் மாளிகை தரப்பில் அதிகாரிகளோட நேரடி பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் ஆளுநர் தன்னோட முடிவை மாற்றிக்கிட்டாரு. முனைவர் பட்டம் பெற்ற எல்லாருக்கும் நேரடியாக பட்டம் வழங்கினார். ஸோ காலையில் கண்ணீரோடு ஆரம்பித்த விழா மாலையில் எல்லாருக்கும் பட்டத்தோட முடிஞ்சது. ஸோ இதை நாம் பார்க்க வேண்டியது 2 விஷயம். ஒன்று, மாணவர்கள் பக்கம் நின்று பார்த்தா அவங்க குரல் கொடுத்ததால தான் முடிவு மாறியது. அமைதியாக இருந்திருந்தால் அந்த ஏமாற்றத்தோடையே அவங்க வீடு போயிருப்பாங்க இல்லையா? ஸோ 2, அரசு பக்கம் பார்த்தா இது தாவேக அரசுக்குள்ளே ஒரு ஒருங்கிணைப்பு கோளாறை காட்டுது. தமிழ்தாய் வாழ்த்து எங்கே இருக்கணுங்கிறத அடிப்படை நடைமுறையாக கூட சரியாக பார்க்காம ஒரு பல்கலைக்கழக விழா நடத்தப்பட்டது எப்படி? அமைச்சரே புறக்கணிக்கிற அளவுக்கு போனது ஏன்? ஸோ இந்த கேள்விகளுக்கு உயர்கல்வித்துறை பதில் சொல்லணும். தப்புனா தப்பு தாங்க. ஸோ இது நிர்வாக அளவில் நடந்த தவறு. இதில் அதிகாரப்பூர்வ விளக்கம் அல்லது நடவடிக்கை வந்தால் அது அங்கேயே நான் உங்களுக்கு நிச்சயமாக சொல்கிறேன் உறவுகளே. அடுத்தபடியாக செய்தி சுருக்கம். இப்போ வேகமாக மற்ற முக்கியமான செய்திகள். முதலாவதாக, தேர்வு முறைகேட்டுக்கு 10 வருஷம் சிறை, அதாவது வினாத்தாள் கசிவை தடுக்க தமிழக அரசு புது மசோதா ஒன்றை தாக்கல் பண்ணியிருக்கு. தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்டால் 10 ஆண்டுகள் வரை சிறை, 10 கோடி வரை அபராதம் உள்ளிட்ட கடும் தண்டனை விதிகளில் அதில் இருக்குங்க. ஸோ தேர்வு எழுத லட்சக்கணக்கான மாணவர்களோட உழைப்பை பாதுகாக்கிற திசையில் இது ஒரு பெரிய சட்ட நகர்வு. வாழ்த்துக்கள். இரண்டாவதாக, 28 கோடி லஞ்ச வழக்கில் மறு விசாரணை. முன்னாள் அதிமுக அமைச்சரும் தற்போதைய திமுக எம்எல்ஏவுமான ஆர் வைத்தியலிங்கம் மேலான 28 கோடி பெருங்களத்தூர் வீட்டு வசதி ஒப்புதல் லஞ்ச வழக்கில் புதுசாக விசாரணை நடத்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. ஸோ முடிஞ்சு போச்சுன்னு நினச்ச ஒரு பழைய வழக்கு மறுபடியும் ஓப்பன் ஆகுது. ஓகே. ஸோ 3வது, உச்சநீதிமன்றத்தில் தலைமை செயலாளருக்கு கேள்வி. மனித கழிவுகளை மனிதர்களே அள்ளுற நடைமுறை தொடர்பான வழக்கில் தமிழக தலைமை செயலாளர் மேலே ஏன் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கு. ஸோ இது நிர்வாகத்தோட உச்சத்துக்கே போன கடுமையான ஒரு கேள்வி.
அரசு தரப்பு பதில் என்னன்னு நம்ம நிச்சயமாக பார்க்கணும். 4வதாக சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்கள் இன்றைக்கி மாலை டெட்லைன். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ படிப்பில் காலியாக இருக்கிற மாநில ஒதுக்கீடு இடங்களை ஊடக தகவலின்படி 151 இடங்கள், சரிங்களா, இன்றைக்கி மாலைக்குள்ளே மத்திய இடங்களாக ஒப்படைக்கணும்னு உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்க உறவுகளே. ஸோ மாநில ஒதுக்கீட்டில் இருந்து இடங்கள் கை நழுவுறது தமிழக மாணவர்களுக்கு பாதகமான ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 5வதாக கோழிக்கறி நிறுத்தம் பின்னணி இப்போ தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ நேற்று நான் சொன்ன ஜூலை 31 கோழிக்கறி விற்பனை நிறுத்தத்தோட முழு பின்னணி இப்போ உறுதியாக இருக்குது. தமிழ்நாடு கோழி வியாபாரிகள் கூட்டமைப்பு தான் இந்த அறிவிப்பை கொடுத்துருக்கு. ஸோ அவங்க கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா, கோழிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உணவு நிறுத்தி 8 முதல் 12 மணி நேரம் கழித்து தான் விற்பனைக்கு அனுப்பணுங்கிற விதிமுறையாக வந்து பார்த்தீங்கன்னா அதை கடைப்பிடிக்கப்படுங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கை. ஸோ ஜூலை 31 வரைக்கும் இதில் பேச்சுவார்த்தை ஏதாவது நடக்குதான்னு நம்ம பார்ப்போம். ஸோ சிக்கன் பிரியர்கள்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். 6வதாக கோவை தாவேக்காவில் பதவி உரசல். கோவையில் தாவேக்கா மாவட்ட செயலாளர்களும் புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களும் இடையில் பொறுப்பு விஷயத்தில் மோதல் வந்து நிலவுதுன்னு பத்திரிகைகள் வந்து கள அறிக்கை ஒன்று வந்திருக்குங்க. கட்சி வளர நேரத்தில் இந்த மாதிரி உரசல்கள் வர்றது இயல்பு தான். ஆனால் இதை கட்சி தலைமை எப்படி கையாளுதுன்னு தான் முக்கியம். தலைவர் விஜய் வந்து கட்சி கட்டுப்பாடு விஷயத்தில் இது வரைக்கும் காட்டின அளவுகோல் என்னன்னு நம்ம பார்த்துருக்கோம். இதுலேயும் அதே அளவுகோல் வருமானு நம்ம பார்ப்போம். 7வதாக உதயநிதி தலைமையில் திமுக பட்ஜெட் தயாரிப்பு. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்எல்ஏக்கள் காணொலி ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காங்க. ஆகஸ்ட் 5 பட்ஜெட் கூட்டத்தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா பேரவையில் எப்படி செயல்படுறதுன்னு திட்டமிட்டிருக்காங்க. ஆளுங்கட்சிக்கு பட்ஜெட் தயாரிப்பு, எதிர்கட்சிக்கு தாக்குதல் தயாரிப்புன்னு 2 பக்கமும் ஆகஸ்ட் 5க்கு ரெடி ஆகுது. பார்ப்போம், செம்மையாக இருக்கும்போது நினைக்கிறேன். 8வதாக கவின் நினைவு நாளில் ஒரு கூட்டு கோரிக்கைங்க. இந்த சாதி வெறி கொலையில் உயிரிழந்த கவின் நினைவு தினத்தில் திமுக, தாவேகா, விசிகா உள்ளிட்ட கட்சிகள் வந்து சாதி வெறி கொலைகளுக்கு எதிரான தனி சட்டம் கொண்டு வரணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ கட்சி வேறுபாடு தாண்டி ஒரே கோரிக்கை வர்றது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். 9வதாக ஒரே நாளில் 2 லஞ்ச கைதிகள். திருப்பத்தூர் மாவட்டத்தில் விபத்தில் சிக்கின காரை விடுவிக்க லஞ்சம் கேட்ட ஒரு காவல் எஸ்ஐயும், சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா வரி நிர்ணயத்துக்கு சாப்பாடு வரி சோத்து வரி நிர்ணயத்துக்காக 4000 லஞ்சம் வாங்கின மாநகராட்சி பில் கலெக்டரும் ஒருவரும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 பேர் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் வந்து பார்த்தீங்கன்னா கையும் கழுவுமாக சிக்கி கைதாகியிருக்காங்க. ஸோ அரசு அலுவலகத்தில் யாராவது லஞ்சம் கேட்டால் லஞ்ச ஒழிப்புத்துறையோட டோல் ஃப்ரீ எண் 1064 வாட்ஸ்அப்பில் புகார் கொடுக்க. சூப்பர் மேட்டருங்க. 9498180936 இந்த 2ஐயுமே வந்து சேவ் பண்ணி வைங்க. அடுத்ததாக அரசு பேருந்தில் செல்ஃபோன் நெறிமுறை. அதாவது அரசு பேருந்துகளில் பயணிகள் செல்ஃபோன் பயன்படுத்துறதுக்கு புது நெறிமுறை வந்திருக்கு. ஸ்பீக்கரில் பாட்டு போடுறது, சத்தமான குரலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசுகிறது மாதிரியான சக பயணிக்கு இடையூறு தர பயன்பாடு கூடாதுங்கிறது தான் இதோட சாராம்சமே. பேருந்தில் பயணிக்கிறவங்களுக்கு இது நேரடியான ஒரு தொடர்புள்ள செய்தியாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கத்துவாங்க, அவன் ஃபோனே பேசுகிறாங்க, ஃபஸ்ட்டு தானாக பேசலாம், அங்கே இருக்கவனுக்கு கேட்டுரும். அந்த மாதிரி கற்று உயிரை வாங்குவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு விஷயம் இது. 11வதாக சர்க்கரை விலை கண்காணிப்பு. சர்க்கரை பற்றாக்குறையையும் விலை உயர்வையும் தடுக்க ஆகஸ்ட் 1 முதல் 14 வரை நாடு முழுக்க சர்க்கரை ஆலைகளில் மத்திய மற்றும் மாநில அதிகாரிகள் நேரடி இருப்பு ஆய்வு வந்து நடக்க போகுதுங்க. ஸோ வீட்டு பட்ஜெட்டை நேரடியாக தொடர விஷயம் என்பதால் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறோம் நம்ம. இதெல்லாம் முக்கியமான விஷயம். 12வதாக மத்திய சுற்றுலா நிதி விவரம் பிரசாத் திட்டத்தில், ஓகேங்களா, தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி விவரத்தை மத்திய அரசு மக்களவையில் வெளியிட்டிருக்கு. காஞ்சிபுரத்துக்கு 13.99 கோடி, வேளாங்கண்ணிக்கு 4.86 கோடி. இப்போதைக்கு தான் தகவல். 13வதாக வைகோவோட 2 அறிவிப்புகள். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திமுக கூட்டிலிருந்து வெளியேறினதுக்கான காரணத்தை வந்து வெளிப்படையாக விளக்கியிருக்காரு. கடந்த தேர்தலில் 4 இடங்கள் மட்டும் ஒதுக்கணும்னு நிர்பந்தம் வந்தது தான் காரணம்னு சொல்லியிருக்காரு. கூடவே ஆகஸ்ட் 4 அன்னைக்கு டெல்லியில் அவரோட நூல் வெளியீட்டு விழா. ஸோ ராகுல் காந்தி வந்து நூலை வெளியிடுறாரு. அடுத்ததாக பிரக்யானந்தாவுக்கு பாராட்டு. நம்ம சர்வதேச சதுரங்க வீரர் பிரக்யானந்தாவுக்கு பாராட்டு விழா நடந்திருக்கு. தமிழ்நாட்டோட பெருமையை உலக அளவில் உயர்த்திட்டு இருக்கிற இளைஞருக்கு நம்ம டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் சார்பாகவும் நம்மளுடைய அனைத்து தமிழ்நாடு மக்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். 15வதாக கோவில்பட்டியில் பள்ளி வன்முறை வழக்குங்க. அரசு பள்ளி ஒன்றில் ஆசிரியை பெரும்பாலும் அடித்ததில் 10 மாணவிகள் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. போலீஸ் வழக்கு பதிவு பண்ணி விசாரணை நடத்திட்டு இருக்காங்க.
பள்ளியில் இந்த பிரம்படி தடை செய்யப்பட்ட விஷயம்தான். இது ஒவ்வொரு பெற்றோரும் வந்து கவனிக்க வேண்டியிருக்கு. இந்த மேலே இந்த பிரம்பெல்லாம் வச்சு அடிக்கிறவெல்லாம் வச்சுக்காதீங்க. உங்கள் வீட்டில் பிள்ளைங்க ஏதோ உங்கள் டென்ஷன் ஆகிடுச்சுன்னா செவுத்தில் முட்டிக்கோங்க, சரியா? மற்றவங்க டார்ச்சர் பண்ணாதீங்க. அடுத்தபடியாக கிளாம்பாக்கம் பெயர் மாற்றம் வதந்தி. சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தோட பெயர் வந்து மாற்றப்படுது பரவிய தகவல் வதந்திங்கிறதா சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் விளக்கம் கொடுத்துருக்குங்க. சமூக வலைத்தளத்தில் வர எல்லாத்தையும் நம்பிடாதீங்க, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தால் தான் உண்மைன்னு சொல்லிட்டு. இப்போ எப்படி நம்ம சேனலில் எல்லாம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தான், எல்லாம் கவர்மெண்ட் டேட்டா, புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ அங்கங்கே ஸ்கோர் பண்ணோன்னு 17ஆவதாக காஞ்சிபுரத்தில் கொடூர கொலை வழக்கு. காஞ்சிபுரம் மாவட்டம் சாலவாக்கம் பகுதியில் 5 மாத கர்ப்பிணியான தன் மனைவியை கொலை செஞ்சுட்டு தப்பி ஓடிய கணவனை வந்து போலீஸ் தேடுதுன்னு தகவல் வந்திருக்கு. ஸோ குடும்ப வன்முறை எந்த நிலைக்கு போகுதுன்னு காட்டுற கொடூரமான வழக்குங்க இது. உங்கள் சுட்டு வட்டாரத்தில் யாராவது இந்த வீட்டு வன்முறையெல்லாம் அனுபவிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 181க்கு வந்து தகவல் சொல்லுங்கள், வந்து காது மேலே வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லது பாருங்கள். அடுத்ததாக முதல்வர் என்று நேற்று முதல்வர் விஜயோட நாள் முழுக்க தலைமை செயலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டங்கள் தான். அது அப்படி தான் இருந்தது. மொத்தம் 2 துறை ஆய்வுக் கூட்டங்கள், 4 முக்கிய சந்திப்புகள். முதல் ஆய்வுக் கூட்டம் இந்து சமய அறநிலைத்துறை. முதல்வர் தலைமையில் அறநிலைத்துறை அமைச்சர் திரு ரமேஷ், நிதி அமைச்சர் மரியா வில்சன் பங்கேற்பில் இந்த கூட்டம் நடந்ததுங்க. கோயில் சொத்துக்கள் மீட்பு, கட்டண தரிசன முறை ஒழுங்குபடுத்துதல் உள்ளிட்ட விஷயங்கள் ஆய்வு பண்ணப்பட்டதாக அரசு தரப்பு தகவல் சொல்லுது. இதோட சேர்ந்து இன்னொரு அறிவிப்பும் வந்திருக்குங்க. நிர்வாக வசதிக்காக அறநிலைத்துறையில் 2 மண்டலங்களாக வந்து பிரிக்கப்படுது. சென்னை தலைமையிடமாக வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு மண்டலம் அமையுது. ஸோ வந்து கோயில் நிர்வாகம்ங்கிறது தமிழ்நாட்டில் எப்போவுமே உணர்வுபூர்வமான, அதே நேரம் நிறைய புகார்கள் இருக்கிற துறை. ஸோ இந்த மறுசீரமைப்புகளை வந்து எந்த அளவில் வந்து என்ன மாற்றம் கொண்டு வருதுன்னு நம்ம வந்து நிச்சயமாக பார்க்கணும். ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். 2வது ஆய்வுக் கூட்டம் MSME துறை. ஸோ நேற்று முந்தின நாள் அமைச்சர் அளவில் நடந்த MSME ஆய்வு பற்றி சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ முதல்வர் தலைமையில் அந்த துறையோட முழு ஆய்வுக் கூட்டம் நடந்திருக்கு. ஸோ அமைச்சர் மதன் ராஜா, நிதி அமைச்சர், அப்புறம் தலைமை செயலாளர் முனைவர் சாய்குமார் பங்கேற்புங்க. பட்ஜெட்டுக்கு சரியாக 1 வாரத்துக்கு முன்னாடி முதல்வர் இந்த துறையை உட்கார்ந்து ஆய்வு பண்ணுறதுக்கு அர்த்தம் இருக்குது. ஏன்னா ஆகஸ்ட் 5 பட்ஜெட்டில் MSME துறைக்கு என்ன வருதுன்னு ஒப்பிட்டு பார்ப்போம். அப்புறம் 4 சந்திப்புகள். வேலூர் CMC மருத்துவக் கல்லூரி இயக்குனர் டாக்டர் பிஜு ஜார்ஜ் தலைமையிலான குழு. அதுக்கப்புறம் வந்து VIT பல்கலைக்கழக நிறுவனர் டாக்டர் G விஸ்வநாதன் குழு. இந்துஸ்தான் டைம்ஸ் தலைமை ஆசிரியர் R சுகுமார் அவங்களுடைய குழு. NDTV தலைமை செயல் அலுவலர் ராகுல் கன்வால் தலைமையான குழு. இந்த 4 குழுக்களும் முதல்வரை வந்து மரியாதை நிமித்தமாக சந்திச்சிருக்காங்க. இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா, 2 தேசிய அளவிலான ஊடக நிறுவனங்களோட தலைமை நிர்வாகங்களே வந்து சென்னை வந்து முதல்வர் சந்திக்கிறது தான். ஸோ தமிழக அரசியல் மேலே தேசிய அளவில் இருக்கிற கவனத்தோட அடையாளம் தான் இது. ஏன்னா நம்முடைய முதல்வர் இப்போது ஆனரபிள் திரு ஜோசப் விஜய் இல்லையா, அவர் ஒரு நேஷ்னல் ஃபிகர். அப்பப்போ ஏதாவது ஒரு விட்டு போகிறேன் இல்லை, உண்மை தான். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம இங்கே கவனிக்கிற விஷயம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தொடர்ந்து பார்த்துருப்பீங்க, ஆய்வு போகிறாங்க மினிஸ்டர்ஸு, உடனே வந்து CM வந்து அந்த கூட்டத்தை வந்து செக்ரட்டரி நடத்துகிறாரு, டிஸ்கஸ் பண்ணுறாரு. வேறு அப்படியே அந்த உங்களுக்கு இந்த ஷோவை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே தெரியும் அந்த நகர்வுகள்லாம். ஸோ பாருங்கள், அதாவது நம்மளுக்கே ஒவ்வொரு நாள் கூட இந்த மாதிரி நான் சொல்லும் போது எனக்கே அதெல்லாம் புரியுது, ஓகேவா? ஸோ தொடர்ந்து நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியங்க இது எல்லாமே. அடுத்து தாவேக அரசின் நகர்வுகள். அரசு ஆவணங்களில் இருந்து நேற்று அறிவிப்பு. இன்றைக்கி இந்த செக்மெண்ட்டில் கொஞ்சம் பெருசு தான். ஸோ அதுக்கு காரணம் நேற்று அரசு அளவில் நடந்த நகர்வுகள் வந்து ரொம்ப அதிகம்தான். ஃபஸ்ட்டு கருங்கல் ஏற்றுமதிக்கு 3 மாத தடை. லாரி உரிமையாளர்கள் நேரில் வந்து நன்றி தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருந்து கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பிற மாநிலங்களுக்கு புதுச்சேரி, காரைக்கால் தவிர கருங்கல் உள்ளிட்ட கனிம வளங்களை எடுத்து செல்ல 3 மாத தற்காலிக தடை உத்தரவு வந்திருக்குங்க. ஸோ நோக்கம் ரொம்ப தெளிவு, நம்ம மாநிலத்துக்குள்ளேயே கட்டுமான பொருட்கள் கிடைக்கிற நிலையை உறுதி பண்ணுறது. ஸோ இந்த உத்தரவுக்கு மணல் மற்றும் ஜல்லி லாரி உரிமையாளர்கள் முதல்வருக்கு நேரில் வந்து நன்றி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வீடு கட்டுறவங்க எதிர்கொள்கிற பொருள் விலை பிரச்சனைக்கு இது எந்த அளவுக்கு நிவாரணம் தருதுன்னு அடுத்த சில வாரங்கள் நம்மளுக்கு தெரியும். 2வதாக வருவாய் பெருக்க தனி நிபுணர் குழு. மாநில அரசோட வருவாயை பெருக்கிறதுக்கான ஆலோசனைகளை வழங்க மூத்த பொருளாதார நிபுணர்கள் அடங்கிய தனிக்குழு அமைச்சு அரசாணை வெளியிடப்பட்டிருக்குங்க. ஸோ பட்ஜெட்டுக்கு முன்னாடி வர இந்த அரசாணை முக்கியமானது. புது திட்டங்களுக்கு பணம் எங்கே இருந்து வருங்கிறது கேள்விக்கு அரசு ஸ்ட்ரக்சர் அளவில் பதில் தேடுது. ஸோ 3வது வெள்ளத்தடுப்பு பணிகள் அமைச்சர் நேரடி தொடக்கம்ங்க. முதல்வருடைய உத்தரவின்படி நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அவர்கள் நேற்று 2 பணிகளை வந்து கொடியசைத்து தொடங்கி வச்சாருங்க. மணப்பாக்கத்தில் அடையார் தூர்வாரல் பணி, சோழிங்கநல்லூரில் தெற்கு பக்கிங்காம் கால்வாயில் ஆகாய தாமரை மற்றும் மிதக்கும் கழிவு அகற்றும் பணி. ஸோ மழைநீர் தடை இல்லாமல் கடலில் கலக்கணுங்கிறது தான் நோக்கம். நம்ம தொடர்ந்து பேசிட்டு வர மழைக்கால தயாரிப்பு தொடரோட அடுத்த அத்தியாயம் தான் இது. பணிகள் வந்து இந்த மழை காலத்துக்குள்ளே முடிதான்னு நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம். மழைலாம் பேஞ்சு ஒரு 4 பேர் செத்து முழுகினதுக்கப்புறம் டவுசரை போட்டு ஜோக் அமைது மிட் நைட்டில் அப்படியே ஒரு மாதிரிலாம் வந்து இப்போ கிடையாது.
பக்காவாக இப்போ வந்து நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிருக்கோம். இந்த ஷோவை பார்த்தா உங்களுக்கு தெரியும், மழை காலத்துக்காக என்னெல்லாம் வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு நம்ம வந்து கன்யூஸாக நம்ம இதை ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு புரியும். அடுத்தது 4வதாக வெப்ப அபாய மேலாண்மை 2 ஒப்பந்தங்கள்ங்க. பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KA செங்கோட்டையன் தொடங்கி வச்ச பயிலரங்கத்தில் 2 முக்கிய ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாயிருக்குங்க. தமிழ்நாடு பேரிடர் அபாய குறைப்பு முகாமை வந்து பார்த்தீங்கன்னா TNDRRAன்னு சொல்லுவாங்க. ஸோ பூனே IITM நிறுவனத்தோட நகர்ப்புற வானிலை ஆய்வுக்கும், அப்புறம் சென்னை மாநகராட்சி CEEW அமைப்போட வெப்ப பாதிப்பு அதிகம் உள்ள வார்டுகளுக்கான தயார் நிலை திட்டத்துக்கும் இந்த ஒப்பந்தம். ஸோ வெயில் காலம் வர்றதுக்கு ரொம்ப முன்னாடியே இந்த வேலை நடக்கிறது, நல்ல ஒரு அணுகுமுறை, வாழ்த்துக்கள். 5வதாக தென்காசியில் இன்றைக்கே பாசன நீர். முதல்வர் உத்தரவுப்படி தென்காசி மாவட்டம் அடவினைனார் கோவில் நீர்த்தேக்கத்தில் இருந்து பாசன நீர் இன்னைக்கு ஜூலை 29 தொடங்கி அக்டோபர் 31 வரை 95 நாட்களுக்கு திறக்கப்படுதுங்க. வினாடிக்கு 60 கன அடி வீதம் செங்கோட்டை மற்றும் கடையநல்லூர் வட்டங்களில் 2147.47 ஏக்கர் நிலங்களுக்கு நேரடி பாசனம் வந்து கிடைக்கும். ஸோ அந்த பகுதி விவசாய உறவுகளுக்கு இன்றைக்கி உங்கள் கால்வாயில் தண்ணி வரும். இது 95 நாள் திட்டம்னு தெரிஞ்சு உங்கள் சாகுபடியை பிளான் பண்ணுங்கள். விவசாயிகளுக்கு வாழ்த்துக்கள். 6வதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தலைமையில் எல்லா ஆசிரியர் சங்கங்கள் மற்றும் ஆசிரியர் இல்லாத பணியாளர் சங்கங்களோட பொறுப்பாளர்களுடனான கலந்துரையாடல் கூட்டம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடந்தது. பட்ஜெட்டுக்கு முன்னாடி நடக்கிற இந்த கூட்டத்தில் ஆசிரியர்கள் என்ன கோரிக்கைகள் வச்சாங்க, அதில் எது ஏற்கப்படுது, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 7வதாக CMO அலுவலகம் இடமாற்றம். முதலமைச்சர் அலுவலகம் தலைமை செயலகத்தில் இருந்து நாமக்கல் கவிஞர் மாளிகை 10வது தளத்துக்கு மாறுது. அதனால் அந்த கட்டிடத்துக்குள்ள பல துறை அலுவலகங்கள் வந்து இடம் மாறுற அரசாணையும் வந்திருக்குங்க. ஸோ அரசு அலுவலகங்களுக்கு போகிற உறவுகள் அடுத்த சில நாட்களில் எந்த துறை எந்த தளத்தில் இருக்குன்னு கொஞ்சம் விசாரிச்சுட்டு போகிறது நல்லது. ஏன்னா உள்ளே போய் கண்டுபிடிக்க முடியாது, ஒன்றும் ஒரு மூலில் இருக்கும். தெரிஞ்சுக்கிட்டு போகிறவங்களே செக்ரட்டரியேட் போகிறவங்களுக்கு பொதுமக்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறாங்க இல்லைங்களா. அடுத்ததாக நம்மளுடைய தொடர்கதை, நாம் ஃபாலோ பண்ணுற வழக்குகளோட போர்டு. ஸோ இன்றைக்கி 2 வழக்குகள், 2 புது வழக்குகள் வந்து போர்டில் வந்து சேருது. ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான செக்மெண்ட். அப்டேட் 1, செந்தில் பாலாஜி தொடர்பான தாவேகா MLA பேரம் வழக்கு என்ன ஆச்சு? நம்ம சப்ஸ்கிரைபரும் கேட்டிருந்தாரு. இந்த வழக்கில் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் 4வது நாளாக விசாரணை நடந்திருக்கு. நேற்று நான் சொன்ன மாதிரி சரணடைஞ்ச அவரோட சகோதரரும் விசாரணை வட்டத்துக்குள்ளே வந்திருக்காரு. இந்த வழக்கில் லஞ்ச பரிமாற்றம் தொடர்பான குற்றச்சாட்டுகளும் ஊடகங்களில் பேசப்படுது. அது இன்னும் ஊடக தகவல் நிலையில் தான் இருக்குது. ஸோ அரசு தரப்பு அதிகாரப்பூர்வ உறுதி வந்ததும் நான் உனக்கு விவரமாக சொல்கிறேன் உறவுகளே. ஸோ எல்லா வழக்கையும் போலவே குற்றம் நிரூபணமாகிறது நீதிமன்றத்தோட வேலை. அப்டேட் 2, பழனி கோயில் நிலம் வழக்கு. ஸோ இடைநீக்கம் பண்ணப்பட்ட சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் திண்டுக்கல் CBCID அலுவலகத்தில் 2வது நாளாக ஆஜராகி விசாரணைக்கு உட்படப்பட்டிருக்காரு. ஸோ ஆகஸ்ட் 3 வரை இந்த தினசரி ஆஜர் முறை தொடரும். விசாரணையில் என்ன வெளியே வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், பார்ப்போம். அடுத்ததாக புது வழக்கு 1. ஃபர்ஸ்ட் விளாத்திக்குளம் திமுக MLA GV மார்கனியன் கைது வழக்கில் நேற்று 3 திருப்பங்கள். 1, கைது நடைமுறைகள் பின்பற்றப்படலன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில் வந்து அவரோட தரப்பு வாதம் வச்சிருக்கு. 2வது வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு வந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ 3வது வந்து பார்த்திங்கன்னா பாளையங்கோட்டை சிறையில் அவர் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து நேரில் போய் சந்திச்சிருக்காரு. அதாவது கட்சி அளவில் இந்த வழக்கு பெரிய அரசியல் விவகாரமாக மாறி இருக்குங்க. ஜாமீன் தீர்ப்பு எப்போ வருது, கைது நடைமுறை வாதத்துக்கு வந்து நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு இனி இந்த போர்டில் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் தொடக்கத்தில். ஸோ புது வழக்கு 2 வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் ஜெகதீஸ்வரி ஆடியோ விவகாரம். சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி தொடர்பாக ஒரு ஆடியோ சர்ச்சை எழுந்திருக்கு. முன்னாள் தாவேகா நிர்வாகி ஒருவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா உரையாடலில் வந்து மிரட்டல் இருந்ததாக வந்து ஒரு தரப்பு குற்றம் சாட்டுது. இது இன்னும் குற்றச்சாட்டு நிலையில் தான் இருக்குது. ஆடியோவோட வந்து நம்பகத்தன்மையும் பார்த்தீங்கன்னா அப்புறம் மறுதரப்பு விளக்கமும் இன்னும் உறுதியாகலை. தாவேகா அமைச்சர் சம்மந்தப்பட்ட விஷயம்னாலும் இதை மறைக்காமல் போர்டில் வச்சு ஃபாலோ பண்ணுறோம். இருதரப்பு நிலைப்பாடும் தெளிவானதும் முழுசாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். தொடர்ந்து நம்ம ஃபாலோ ஆகிற வழக்குகள் என்னன்னு நான் சொல்கிறேன். முதலாவதாக கரூர் வழக்கு, அரசோட மேல்முறையீட்டு விசாரணை வந்து தேதிக்காக நம்ம காத்திருக்கிறோம். 2வதாக AIADMK 4 MLA தகுதி நீக்க வழக்கு, நாளைக்கு மாலை 6 மணிக்கு சபாநாயகர் விசாரணைங்க. ஸோ அதுக்கு முன்னாடி 4 MLAக்களோட பதில் நகல்கள் வேணும்னு அதிமுக கொறடா சபாநாயகர்கிட்ட கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ EPS தொடர்பான விசாரணையும் நாளைக்கே தான். 3வது
சிவகாசி பட்டாசு விபத்து வழக்கு விபத்து விசாரணை நிலையில் இருக்கு. பாதிக்கப்பட்டவங்களுக்கு 4 லட்சம் நிவாரணம் வழங்கப்பட்டதா ஊடக தகவல் சொல்லியிருக்கு. 4வது அருண் ஐபிஎஸ் விவகாரம் தகவல்கள் இன்னும் ஊடக தகவல் நிலையில் தான் இருக்கு. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வரல, வெளியே வரவே மாட்டேங்குதுங்க அந்த மேட்ரு. சரி பார்ப்போம். 5வது வேலூர் தாவேகா மாவட்ட பொறுப்பாளர் மேலான ஒரு புகார் விசாரணை நிலையில் இருக்குங்க. 6வது தொடர் காவல் நிலைய மரணங்கள் விவகாரம் அரசு தரப்பு பதிலுக்காக காத்திருக்கும். 7வது பத்திரப்பதிவுத்துறை ஊழல் வேட்டை அடுத்த நடவடிக்கை நிலவரம் இப்போ தான் இருக்கு. 8வது 5 தொகுதி இடைத்தேர்தல் தடை பிளஸ் 6 எம்எல்ஏ வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. 9வது கீழ்ப்பாக்கம் மண்டல மருத்துவமனை வழக்கு விசாரணை நிலையில் இருக்கு. 10வது மாம்பாக்கம் வீராசாமி லஞ்ச ஒழிப்பு வழக்கும் நிலுவையில் தான் இருக்கு. ஸோ இந்த போர்டில் இருக்கிற எதுலையாவது அப்டேட் வந்தால் அன்றைக்கே காலை குரலில் அவங்களுக்கு சொல்லிடுறேன். இது நான் உங்களுக்கு சொல்கிற உறுதி. அடுத்தது எஃப்ஐஆர் அண்ட் அரெஸ்ட். சென்னை காவல் ஆணையரகம் நேற்று வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கைகளிலிருந்து முக்கியமான வழக்குகள். முதலாவதாக பெரியமேட்டில் கல்லூரி மாணவர் கும்பல் தாக்குதல் 8 பேர் கைது. ஸோ மெட்ரோ சுரங்கப்பாதை வழியாக கல்லூரிக்கு போயிட்டு இருந்த 2 மாணவர்களை கத்திகளோடு ஒரு கல்லூரி மாணவர் பார்த்தா கும்பல் தாக்கியிருக்குங்க. ஸோ காரணம் என்ன தெரியுமா? கும்மிடிப்பூண்டி பக்கம் ரயிலில் வர மாணவர்களுக்கும் திருத்தணி பக்கம் வர மாணவர்களுக்கும் இடையிலான பழைய ஆதிக்க போட்டி. ஸோ இந்த வழக்கில் 8 பேரை போலீஸ் கைது பண்ணியிருக்கு. ஸோ இந்த ரயில் ரூட் வெறிங்கிற பேரில் நடக்கிற இந்த மாணவர் கும்பல் மோதலில் ஒவ்வொரு பெற்றோரும் கவனிக்க வேண்டிய விஷயம்ங்க. உங்கள் பிள்ளை யாரோட சேர்ந்து பயணிக்கிறாங்கன்னா ஸோ எந்த கும்பலில் இருக்கும் தெரிஞ்சு கூப்பிட்டு நறுக்குன்னு கூப்பிட்டுங்க, யார் கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. 2வதாக 5 வருஷம் முந்தைய போக்சோ வழக்கில் தண்டனை. 2021 11 வயசு சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கில் குற்றவாளிக்கு 3 ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனையும் அபராதமும் நீதிமன்றம் அறிவிச்சிருக்கு. வண்ணாரப்பேட்டை மகளிர் காவல் நிலையம் இந்த வழக்கை 5 வருஷமாக நடத்தி தண்டனை வரை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் வழக்கு எவ்வளோ காலம் ஆனாலும் தண்டனை வருங்கிறது இது ஒரு சான்றுங்க. குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பான புகாருக்கு 1098 இந்த எண்ணை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 3வது எழும்பூரில் பாலியல் தொழில் கும்பல் 2 பெண்கள் மீட்பு. எழும்பூர் பகுதியில் ஒரு தங்கும் விடுதியில் பெண்களை வச்சு பாலியல் தொழில் நடத்திட்டு இருந்த நபரை விபச்சார தடுப்பு பிரிவு கைது பண்ணியிருங்க. இவர் மேலே ஏற்கனவே இதே மாதிரி 2 வழக்கு இருக்கு. ஸோ 2 பெண்கள் மீட்கப்பட்டு அரசு மகளிர் காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி சம்பவம் தொடர்பான தகவல் இருந்தால் மகளிர் உதவி எண் 181க்கு சொல்லுங்க. 4வது 95 வயசு முதியோர்கிட்ட செல்போன் பறிப்பு. அண்ணா நகரில் அதிகாலை நடைபயிற்சி போயிட்டு இருந்த 95 வயசு முதியோர்கிட்ட இருசக்கர வாகனத்தில் 2 பேர் செல்போனை பறித்து சொல்லியிருக்காங்க. ஸோ கைதான 19 வயசு இளைஞர் மேலே ஏற்கனவே 5 குற்ற வழக்குகள் இருக்குது. ஸோ வீட்டில் வயசானவங்க தனியாக நடைபயிற்சி போகிறாங்கன்னா விலை உயர்ந்த பொருள் இல்லாமல் போகிறது ரொம்ப நல்லதுங்க. ஆள் நடமாட்டம் உள்ள நேரத்தில் போகிறது அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ முடிஞ்சால் கூட யாராவது போங்க. 95 வயசுங்க பா. ஓகே, அடுத்து 5வது எம்ஜிஆர் நகரில் கத்தி தாக்குதல். ஸோ முன்விரோதம் காரணமாக நடந்த ஒரு தகராறில் சமாதானம் பண்ண போன 19 வயசு இளைஞர்களை ஒருவர் பார்த்தீங்கன்னா கத்தியால் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்து தப்பியிருக்காரு. ஸோ காயம் அடைஞ்ச இளைஞர் அரசு மருத்துவமனை சிகிச்சையில் இருக்காருங்க. ஸோ வழக்கு பதிவு பண்ணி நடவடிக்கை எடுக்குது. ஸோ மீத வழக்குகள்லாம் சுருக்கமாக சொல்லிடுறேன். பெண்களுக்கு எதிரான பாலியல் தொந்தரவு வழக்குகள் 2. ஸோ புழல் மற்றும் பூக்கடை பகுதிகளில் 2லையும் உடனடி கைதுங்க. அதே மாதிரி அந்த ஸ்டாக்கிங் மற்றும் மிரட்டல் வழக்கு 1, ஓட்டேரி கைது. அதாவது மெட்ரோ பணி பொருள் திருட்டு வழக்கு 1, மடிப்பாக்கத்தில் ஒரு கைது, பொருளும் மீட்பு. இது எல்லாத்துலேயும் வழக்கு பதிவாகி நடவடிக்கை நடந்திருக்கு. தண்டனை வழக்கை தவிர மற்ற எல்லா வழக்குகளையும் குற்றம் நிறுவனமானது நீதிமன்றத்தோட வேலை தான் எப்பவே சொல்கிறது. அடுத்ததாக ரொம்ப முக்கியமான செக்மெண்ட் மக்கள் கோரிக்கை மற்றும் மக்களுக்கான தகவல்கள். ஸோ முதல்ல உங்களுக்கு தேவைப்படக்கூடிய தகவல்கள் 1, ஆயுஷ் மருத்துவ பட்டப்படிப்பு சேர்க்கை விண்ணப்பிக்க கடைசி நாள் நாளை மறுநாள் ஜூலை 31 மாலை 5 மணி. இணையதளம் பார்த்தீங்கன்னா www.tnayushselection.org. ஸோ இன்னும் 2 நாள் தான் இருக்குது. வீட்டில் +2 முடித்தவங்க இருந்தால் இன்றைக்கே விண்ணப்பிங்க. 2வதாக யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ் ஊக்கத்தொகை விண்ணப்பம் கடைசி நாள் ஆகஸ்ட் 3. இன்னும் 5 நாள் தான் இருக்குது. யூபிஎஸ்சிக்கு தயார் பண்ணுறவங்க தவற விட்டுறாதீங்க. 3, எம்ஜிஆர் திரைப்பட நிறுவன விண்ணப்பம் இணையதளம் பார்த்தீங்கன்னா www.filminstitute.tn.gov.in கடைசி நாள் ஆகஸ்ட் 5 மாலை 5 மணிக்கு. இப்போ மக்கள் கோரிக்கை போர்டில் இன்னைக்கு ஒரு வழக்கில் பெரிய அப்டேட்டு. 4 புது கோரிக்கைகள் போர்டில் சேருதுங்க. 1, நீட் போராட்டம் அப்டேட் நான் சொல்கிறேன். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் களத்தில். ஸோ அதாவது டெல்லி நீட் போராட்டத்தில் ஜூலை 20 அன்னைக்கு நடந்த காவல்துறை தடியடி மற்றும் அத்துமீறல் தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையம் NHRCரும் புகார் கொடுக்காமலேயே தானாக முன் வழக்கு பதிவு பண்ணி விசாரணை தொடங்கியிருக்கு. ஸோ இது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு தேசிய அமைப்பு நடந்தது பார்த்தீங்கன்னா விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம்னு முடிவு பண்ணியிருக்கு. ஸோ இதோட சேர்ந்து பாராளுமன்ற வளாகத்தில் நீட் தேர்வை ரத்து பண்ண கோரி திமுக உள்ளிட்ட கட்சி
எம்பிகள் ஆர்ப்பாட்டமும் நடத்தியிருக்காங்க. ஸோ விசிக தலைவர் திருமாவளவன் தமிழக அரசு நீட் விலக்குக்கு புது மசோதா கொண்டு வரணும்னு கோரிக்கையும் வச்சிருக்காரு. போராட்டக்காரங்களோட மீதி கோரிக்கைகள் வழக்கு வாபஸ், இழப்பீடு, கல்வி சீர்திருத்த பேச்சுவார்த்தை இன்னும் நிலுவையில் தாங்க இருக்குது. இரண்டாவதாக மேகதாது விவசாயிகள் கோரிக்கை. ஸோ முதல்வர் பெங்களூரு போய் பேசக்கூடாதுங்கிற அந்த விவசாய சங்கங்களோட எதிர்ப்பு நிலைப்பாட்டில் மாற்றம் எதுவும் வெளியில் வரல. ஸோ சிஎம் கடிதம் அனுப்பியிருக்காரு. புது சூழலில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். அப்டேட் வந்தால் சொல்கிறேன். மூன்றாவதாக அரியலூர் மதுக்கடை அகற்ற கோரிக்கைங்க. ஓகே, ஸோ இப்போ அரியலூர் மாவட்டம் சிறுகளத்தூரில் அரசு மதுபான கடையை அகற்றணும்னு பெண்கள் உள்ளிட்ட கிராம மக்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க. ஸோ போராட்டத்தின் போது பதற்றமும் ஏற்பட்டிருக்கு. ஊருக்குள்ளே மதுக்கடைங்கிறது தமிழ்நாடு முழுக்க பல கிராமங்களில் இருக்கிற பொதுவான ஒரு வழிங்க. இந்த கோரிக்கை நீ போர்டில் எப்போவுமே இருக்கும், ஃபாலோ பண்ணுவோம். நான்காவதாக நொச்சிக்குப்பம் மீனவர்கள் உண்ணாவிரதம். ஸோ இது புது மக்களோட கோரிக்கைங்க இது. ஸோ சென்னை நொச்சிக்குப்பத்தில் புதுசாக கட்டப்பட்ட மீன் அங்காடியை சமூக நலக்கூடமாக மாற்ற வேண்டாம்னு வலியுறுத்தி மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்துகிறாங்க. மீன் விற்பனைக்குன்னு கட்டிடம் பார்த்தீங்கன்னா மீன் விற்பனைக்கே பயன்படுத்தணுங்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பாடு. அரசு தரப்பில் பதில் என்ன வருதுன்னு நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஐந்தாவதாக தேனி குடிநீர் நெருக்கடி, இதுவும் புது அப்டேட்டுங்க. ஸோ தேனி மாவட்டத்தில் 3 மாதமாக மழை இல்லாததால் மூலவைகை ஆறு வறண்டு இன்னும் 25 நாட்களுக்கு மட்டும்தான் குடிநீர் கொடுக்க முடியுங்கிற நிலைமையில் தகவல் வந்திருக்குங்க. ஸோ இது ஒரு போராட்டம் இல்லை, ஆனால் 25 நாள்னு எண்ணிக்கை வச்சு பேசப்படுற ஒரு குடிநீர் நெருக்கடி மாற்று ஏற்பாடு பற்றி அரசு தரப்பு அறிவிப்பு வரதுக்குள்ளே இது போர்டில் நம்ம ஏற்றி நிச்சயமாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், பெரிய சப்ஜெக்ட். ஆறாவதாக முசிறி கோழி பண்ணை கோரிக்கை, இதுவும் புது கோரிக்கைங்க. திருச்சி முசிறியில் பார்த்தீங்கன்னா கோழி பண்ணைகளால் ஏற்படுற பாதிப்புகளை சொல்லி அவைகளை அகற்ற கோரி நடந்த போராட்டத்தில் 27 பேர் கைதானதா ஊடக தகவல் வந்திருக்குங்க. இதோட தொடர்புடைய நிலையில் புதுச்சேரி கோழி விற்பனையாளரும் வேலை நிறுத்தத்தில் இணைஞ்சிருக்காங்க. இங்கே ஒரு தெளிவு, ஜூலை 31 கோழிக்கறி விற்பனை நிறுத்தம்ங்கிறது வியாபாரிகள் கூட்டமைப்போட தனி விஷயம், சரிங்களா? ஸோ இந்த முசிறி போராட்டம்ங்கிறது பண்ணைகளால் பாதிக்கப்பட்ட மக்களோட தனி கோரிக்கை, ரெண்டும் வேற வேற, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஏழாவது மதுரை சங்கிமங்கலம் வீடு கோரிக்கை. அதாவது மதுரை சங்கிமங்கலம் அம்பேத்கர் நகரில் பல வருஷமாக வாடகை வீட்டில் வசிக்கிற ஏழை குடும்பங்கள், ஸோ செருப்பு தைக்கிறவங்க, வீட்டு வேலை பார்க்குறவங்க, குப்பை பொறுக்கி பிழைக்கிறவங்க நிரந்தர வீடு வேணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருக்காங்க. உழைச்சி பிழைக்கிற இந்த குடும்பங்களோட கோரிக்கையும் இனி போர்டில் எப்பவுமே இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ தொடரும் கோரிக்கைகள் என்னென்ன? எட்டாவதாக SC/ST சான்றிதழ் உத்தரவு அமலாக்கம். அப்டேட் எதுவும் இன்னும் வரல, வந்தால் சொல்கிறேன். உங்கள் அனுபவத்தை வாய்ஸ் நோட்டில் சொல்லுங்கள். இதில் தான் அப்டேட் இருக்கா, அந்த பக்கம் இருக்கீங்களா சொல்லிட்டு போராடுறவங்க தான் சொல்லுங்கள். 9வது திருப்பூர் JJ நகர் குடிநீர் பிரச்சனை, அப்டேட் வரல, வந்தால் சொல்கிறேன். 10வது நீலகிரி வறட்சி நிவாரண கோரிக்கை, அப்டேட் வரல, வந்தால் சொல்கிறேன். 11வதாக கிருஷ்ணகிரி லோடர் தொழிலாளர்கள் ஊதிய கோரிக்கை, ஆகஸ்ட் 18 அடுத்த கட்ட போராட்ட அறிவிப்பு வரை பார்த்தா இந்த போர்டில் நம்ம வச்சுக்கலாம், தொடரும். 12வதாக திருப்பூர் ED வீரம்பாளையம் 32 வருஷ பட்டா கோரிக்கை, அப்டேட் வரல, வந்தால் சொல்கிறேன். 13வது கன்னியாகுமரி அந்த கேரள எல்லை லாரி ஓட்டுநர்கள் நெருக்கடி, அப்டேட் இதுலேயும் வரல. 14வதாக நாமக்கல் ராசிபுரம் 1954 வடநில பட்டா கோரிக்கை, இதுலேயும் அப்டேட் இல்லை. இந்த போர்ட்லேயும் அதே உறுதி, எந்த கோரிக்கை நிறைவேறினாலும் எந்த அப்டேட் வந்தாலும் அன்றைக்கே நான் இங்கே இருக்கும். ஸோ உங்கள் ஏரியாவிலையும் ஏதாவது பிரச்சனையா, இல்லை சாலை, தண்ணி, அரசு அலுவலக அலைக்கழிப்பு எதுவாக இருந்தாலும், இப்போ நான் சொன்ன இவ்வளோ பிரச்சனைகளில் அந்த ஊரில் நீங்கள் இருக்கீங்க, அந்த போடுறீங்க இருக்கீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் காட்டியிருக்க இந்த நம்பர் 9884300900 இதுக்கு அதுக்கான அப்டேட் அனுப்புங்க. உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். ஸோ அனுப்புனதும் நாங்கள் உடனே அது ஒரு ஷார்ட் நியூஸ் கார்டாக தயார் பண்ணி நம்ம யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லா தளத்தையுமே அப்போவே போஸ்ட் பண்ணுவோம். அது நேரடியாக அரசு பார்வைக்கு போகும். உங்கள் குரல் ஒரு நாள் கூட வெயிட் பண்ணாதுங்க. அதுதான் உறவுகளின் குரல். உங்களுக்கு தெரியும், நான் பேசியிருக்கேன். ஸோ அடுத்ததாக நாளை என்ன எல்லாத்தையுமே குறித்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஜூலை 29 தென்காசி அடவிநயினார் கோவில் பாசன நீர் திறப்பு தொடக்கம், 95 நாள் திட்டம்ங்க. ஸோ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ இட ஒப்படைப்புக்கு உச்சநீதிமன்றம் வச்ச டெட்லைன் பார்த்தீங்கன்னா மாலைக்குள்ள, சரிங்களா? ஸோ ஜூலை 30 நாளைக்கு AIADMK 4 MLA தகுதி நீக்க வழக்கு சபாநாயகர் விசாரணை மாலை 6 மணிக்கு. ஸோ EPS தொடர்பான ஸ்பீக்கர் விசாரணையும் அன்னைக்கு. ஜூலை 31 ஆயுஷ் சேர்க்கை விண்ணப்ப கடைசி நாள் மாலை 5 மணி. டாஸ்மாக் FL3 உரிமம் புதுப்பிக்க கடைசி நாள். கோழிக்கறி விற்பனை நிறுத்தம் தொடக்கம். ஆகஸ்ட் 14 சர்க்கரை ஆலைகளில் மத்திய மாநில அதிகாரிகள் நேரடி இருப்பு ஆய்வு. ஆகஸ்ட் 3 முதல்வர் விஜய் கர்நாடகா பயணம், மேகதாது பேச்சுவார்த்தை. UPSC பிரிலிம்ஸ் ஊக்கத்தொகை விண்ணப்ப கடைசி நாள். பழனி வழக்கு CBCID ஆஜர் நடைமுறை நிறைவு நாள். ஸோ ஆகஸ்ட் 4 TNPL கிரிக்கெட் சீசன் 10 தொடக்கம். டெல்லியில் வைகோ நூல் வெளியீட்டு விழா. ஆகஸ்ட் 5 தாவேகா அரசோட முதல் பட்ஜெட். MGR திரைப்பட விண்ணப்ப கடைசி நாள் மாலை 5க்குள்ள. மைக்ரோ கிரீன்ஸ் பயிற்சி அணி தான் தொடக்கம். ஆகஸ்ட் 6
தனி வேளாண் பட்ஜெட் ஆகஸ்ட் 16 கல்வியை கொண்டாடுவோம் போட்டிகள் கடைசி நாள். ஆகஸ்ட் 18 கிருஷ்ணகிரி லோடர் தொழிலாளர்கள் அடுத்த கட்ட போராட்டம். செப்டம்பர் 6 யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ் தேர்வு நாள். செப்டம்பர் 17 காமராஜர் காலை உணவு திட்டம் 6 to 8ஆம் வகுப்பு விரிவாகும். ரொம்ப முக்கியமான தேதி அது. ஸோ அக்டோபர் 31 தென்காசி பாசன நீர் திறப்பு நிறைவு நாள். ஸோ அடுத்தபடியாக நம்மளுடைய குடும்ப பேச்சு. ஸோ குடும்ப பேச்சுனா எப்போ சொல்லுவோம் தான், தினமும் காலை 6 மணிக்கு காலை குரல் நிச்சயமாக உங்களது சேர்ந்தடையும் எப்பவும் போல. அதே மாதிரி அரசியல் மேலே ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டாபிக் இருந்ததுன்னா, முக்கியமான இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இருந்தது, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இதை பற்றி கண்டிப்பாக பேசுங்கன்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்ததுன்னா நிச்சயமாக அது பேசப்படும். தவறாமல் பாருங்கள். உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நான் ஸ்பீக்காக முடிச்சிடுறேன். நிறைய கமெண்ட்ஸ் எப்படின்னா, அண்ணே சிரிங்கண்ணே, சிரிக்கவே மாட்டேறீங்க, சிரிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சிரிச்சிருப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்லுங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இன்னும் நிறைய எதையுமே மிஸ் பண்ணாதீங்க, எல்லா நியூஸுமே சொல்லுங்கள், முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் பண்ண முடியுமோ நான் சேர்த்துட்ருக்கேன். இன்னொன்று ரொம்ப ஷார்ட்டாக சொல்லுங்கள், இவ்வளோ நாளெலாம் பண்ண முடியாது அப்படின்னு மனசாட்சி இல்லாமல் ரொம்ப குயிக்காக சொல்லுங்கள். அவங்களாம் சொல்லிட்டேன் கமெண்ட்ஸ்லேயே. அப்போ நீங்கள் ஷார்ட்ஸ் தான் சார் பார்க்கணும். ஸோ அது மாதிரி மல்டிபிள் கமெண்ட்ஸ் வருது. இது எதுதான் நம்ம எடுத்துக்க முடியுமோ ப்ராக்டிக்கலாக என்ன பாசிபிள், பிகாஸ் இது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ. ஒரு நாள் முழுக்க தமிழ்நாடு அரசு நடந்த எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து அதுக்கும் ஒரு டைம் இருக்குது. ஸோ மினிமம் நம்ம என்ன தான் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணாலும் இந்த டைமில் தான் சொல்ல முடியுன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இருந்தாலும் கூட உங்களுடைய கருத்துக்கள் எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் சொல்கிறது தகவல் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. அதில் உண்மையாகவே இது பாசிபிள் இல்லை. ஏன்னா இன்னும் அடுத்த ஒரு 2 செக்மெண்ட்டை நம்ம சேர்க்கலான்னு இருக்கோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லிடுறேன், 1ஆம் தேதி நம்ம சேர்க்கலான்னு இருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சிகளுடைய கருத்து என்ன, எதிர்க்கட்சிகள் அதாவது நம்ம இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எதிர்க்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க, என்ன கருத்துக்களை முன்வைக்கிறாங்க சொல்ல ஒரு தனி செக்மெண்ட்டாக வைக்கலான் இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய முக்கியமான மேகசின்ஸ், அதாவது ரிப்போர்ட்டர், அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜூனியர் விகடனாகட்டும், துக்ளக்கு, இந்த வீக்லி மேகசின், மந்த்லி மேகசினில் இருக்கக்கூடிய நிறைய முக்கிய தகவல்கள் இருக்குது. அதாவது அந்த மேகசின்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட், அதாவது 2 செக்மெண்ட் பேர் பார்த்தீங்கன்னா ரகசிய கோப்பு அப்படின்னு ஒரு செக்மெண்ட்டும், எதிரொலி அப்படின்னு ஒரு செக்மெண்ட், 2 செக்மெண்ட் இன்க்ளூட் பண்ணலாம். ரகசிய கோப்புன்றது எங்கேயும் வெளியே வராது, அது அதில் வெளியே வந்திருக்கும். அது எவ்வளோ பேர் வாங்கி நீங்கள் புக்கு படிக்க முடியும், எல்லாருமே அதை படிக்க மாட்டாங்க. ஸோ நம்ம அதுலேருந்து எடுத்து இந்த மாதிரி இவரை பற்றி இந்த இடத்துல இது வந்திருக்கு, அதாவது ஒரு முக்கியமான ஃபேக்டர்ஸை சொல்லலான் இருக்கும். ஸோ ரகசிய கோப்பு, எதிரொலி, இந்த 2 செக்மெண்ட்டை நம்ம இன்க்ளூட் பண்ணலான் இருக்கும் இது 1ஆம் தேதியிலேருந்து. ஸோ உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். நிறைய பேர் இந்த வானிலை அறிக்கையை சொல்லுங்கள், கோல்ட் ரேட் சொல்லலாம் சொல்கிறீங்க, பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த முக்கியமான விஷயத்தெல்லாம் கொண்டு வந்துட்டு அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக சேர்க்க முடிஞ்சால் அதையும் நம்ம சேர்ப்போம். ஸோ முழுசாக பார்த்து என்னுடைய உறவுகளுக்கு மனமார்ந்த நன்றியும், உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ இது உங்களுடைய ஷோ, உங்களுக்கான ஷோ. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அரசியல் மேடையில் ஏதாவது இது சப்ஜெக்ட் இருந்ததுன்னா அதை சந்திக்கிறேன். அப்படின்னா நிச்சயமாக நாளை காலை குரல் நிகழ்ச்சி உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். லவ் யூ ஆல், டேக் கேர். நன்றி, வணக்கம், பாய், see you.